முகத்தில் இருக்கிற கருமையெல்லாம் நீக்கி பளபளன்னு நல்லா கண்ணாடி மாதிரி ஜொலிக்கணும்னா இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த பருக்களாக இருக்கட்டும், கரும்திட்டு, கரும்புள்ளி இந்த மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கும் முகச்சுருக்கங்களே இல்லாமல் பண்ணுறதுக்கும் சூப்பரான ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி மாவு, அதாவது தோசை மாவு இருக்கு இல்லையா, இட்லிக்கெலாம் ஊற்றுவோம்ல, அந்த மாவில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் ரெடி பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை மட்டுமே வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. இப்போது தோசை மாவில் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தோசை மாவில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம தனித்தனியாக சேர்த்து ஃபேஸ் பேக்கு நம்ம ரெடி பண்ணியிருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 3 பொருட்கள்னு பார்த்திங்கன்னா அரிசி, வெந்தயம், உளுந்து, இந்த 3மே ஒரே இன்க்ரீடியண்ட்டாக இருக்கிறனால நம்ம இந்த தோசை மாவை பயன்படுத்துகிறோம். தாராளமாக நீங்கள் மருத்துவத்துக்கு கூட நீங்கள் இதை பயன்படுத்தலாம். ஏன்னா தீப்புண் இந்த மாதிரிலாம் காயப்பட்டுருச்சுன்னா இது ஆறுறதுக்கும் நீங்கள் இந்த மாவை பயன்படுத்தலாம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசையெல்லாம் உறிஞ்சு பருக்கள் வராமல் தடுக்கிறதுக்கும், முகத்தை நல்லா பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ரொம்பவுமே புத்துணர்ச்சியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம உருளைக்கிழங்கு தான் எடுத்துக்கிறோம். சின்ன உருளைக்கிழங்காக பார்த்து எடுத்துக்கோங்க, ரொம்ப பெருசு வேண்டாம். இப்போது நமக்கு தேவையானது 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கோட சாறு நமக்கு தேவை. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் இருக்குங்க. கருவளையெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும், சருமம் நல்லா பளபளப்பாக இருக்கிறதுக்கும், வயதான தோற்றம் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வயசு கம்மியாக இருக்கும், ஆனால் முகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு மாதிரி இருக்கும். அந்த ஏஜிங் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கும் இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாரத்தில் 2 தடவை இந்த மாதிரி பேக் போட்டுட்டு வர உங்களுக்கு இன்னும் நல்லா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குங்க. தழும்பு, கரும்புள்ளி இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த உருளைக்கிழங்கு நல்லாவே உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பேக்காக நீங்கள் எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு இது எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக அப்படியே ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் எல்லாம் க்யூர் பண்ணிட்டு வரும். இதில் இருக்கக்கூடிய சாரை பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிறேன். நான் குத்து மதிப்பாக சொல்லியிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கோட சாறு கண்டிப்பாக 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரும். சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு இதில் சாறு மட்டும் போதும். சாரில் தான் ஸ்டார்ச் இருக்குங்க. ஸோ ஃபேஸை நல்லா பளபளப்பாக்கிறதுக்கு, இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இரும்பு சத்து, பொட்டாசியம், அதே மாதிரி ஊட்டச்சத்து, வைட்டமின் சி, பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இதில் இருக்கிறனால உங்களுக்கு ரிசல்ட் தரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ லிக்யூட் ஃபார்மில் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த பொருள் நம்ம சேர்க்குறப்போ இன்னும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்ததாக நம்ம பயன்படுத்தக்கூடியது சோள மாவு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். சோள மாவுனா கார்ன்ஃப்ளவர் மாவு. இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். சோள மாவுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பிரைட் கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுத்தும், நம்மளோட முகத்தை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குங்க. அதே மாதிரி முகத்தில் இருக்கக்கூடிய இந்த திட்டாக இருக்கக்கூடிய அழுக்காக இருக்கட்டும், பிக்மெண்டேஷன்னு சொல்லக்கூடிய மங்கு, இது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சிட்டு வர்றது தெரியும். சரும தொலைகளில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் போர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதில் இருக்கக்கூடிய அழுக்காக இருக்கட்டும், எண்ணெய் பசப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே எடுத்துகிட்டு இறந்த செல்களையும் நீக்கி உங்களுக்கு புது செல்லை உருவாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம சேர்த்து போகிறது தயிர். 1 டீஸ்பூன் நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். தயிரில் பார்த்திங்கன்னா லாக்டிக் அமிலம் இருக்கிறனால முகத்தை இன்ஸ்டண்ட்டாக க்ளோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஈரப்பதத்தோடு வச்சுக்குதுங்க. ஈரப்பதம் அப்படிங்கிறது சிலருக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களை ஃபேஸில் நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும், நல்லா ஒரு பளபளப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். அடுத்ததாக ஃபேர் அண்ட் லவ்லி நான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ஃபேர் அண்ட் லவ்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபேர் அண்ட் லவ்லி ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மென்மையாக இருக்கும் ஃபேஸு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷைன் லுக்கு கிடைக்கும். அதனால நான் ஃபேர் அண்ட் லவ்லி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. சிலருக்கு சேராதும்பிங்க, அதனால் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ எனக்கு நான் எப்போவுமே ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நான் அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேங்க. நார்மலாக ப்ளெயின் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு எனக்கு டல்லாக இருக்குது. ஸோ இதை நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குங்கிறதையும் நான் இதிலே சொல்கிறேன் ஃபீட்பேக்கை. உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த வாசனை அவ்வளோ அருமையாக இருக்குங்க, பொய் சொல்லலை. இதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்களேன், செம்மையாக இருக்குங்க, சில்லுன்னு இருக்குது. இது சளி பிடிக்க வாய்ப்பு கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணலாங்க தைரியமாக.
இதில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டும் தான் நம்ம வச்சு செய்கிறோம். இதுக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸு. ஃபேஸ் நல்லா க்ளோ பண்ணுறது, கரும்புள்ளி, கருந்திட்டு, அதே மாதிரி மங்கு, கருவளையம் வராமல் தடுக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கிற அந்த எண்ணெய் பசையை நீக்கிறது, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா முகச்சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஏஜிங் ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஃபேஸ் டேனையும் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து என்னோடய ஒரு அனுபவத்தில் தான் சொல்கிறேன். இது எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்ப எனக்கு செம்ம ரிசல்ட்டுங்க. எனக்கு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஓகே, இது நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் மட்டும் கொடுத்துருங்க. சர்க்கிள் போர்ஷனில் வந்துட்டு ஒரு மசாஜ், எப்போவுமே ஒரு பேக் போடுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு போர்ஸ்லாம் நல்லா இறங்கி உங்கள் ஃபேஸ் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் க்ளோவாக தெரியுங்க. பாருங்கள், நான் இப்படி பண்ணுறப்ப எந்த அளவுக்கு க்ளோ தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரம் தான் நான் மசாஜ் கொடுத்தேன். இந்த மாதிரி பண்ணோன்னே செம்ம க்ளோ கிடைக்குதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரேன். எந்த அளவுக்கு பாருங்கள் எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. கண்ணில் இருக்கிற கருவளையம் கூட எனக்கு போயிடுச்சு. அப்படி ஒரு ரிசல்ட்டு. கண்டிப்பாக அந்த உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷெல்லிக்குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.